நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஏங்க அவருக்கு 88 வயசு ஆகி போச்சு. 88 நான் அவர் போடுறது அவருடைய சொந்த கருத்து. அவர் தேர்தலில் போட்டியிடுவது அவருடைய சொந்த விருப்பம். அதுல தலையிடல. ஆனா அவர் நடக்கவே முடியல, எழுந்திருக்கவே முடியல. எப்படி மக்களுடைய குறையை கேட்பாரு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் சட்டமன்றம் முழுவதும் போய் சுற்று சுழன்று மக்களுடைய பிரச்சனையை கேட்டு தீர்க்க வேணும், அப்படித்தானே? அப்ப அவரை பிடிச்சிக்கிட்டு போனா நடந்து போதே பிடிச்சிட்டு போறார். நான் தவறா சொல்லல, நான் மதிக்கக்கூடியவன், அண்ணன் துரைமுருகன் அவர்களை மதிக்கக்கூடியவன். ஆனா அவருடைய வயது மூப்பு அதை பார்க்க வேணும். அதனால அங்க காட்பாடியில் நிறுத்தப்படுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராம் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களிக்க வேண்டும். அதே போல இங்க நம்முடைய கழக வேட்பாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளராக கலசபாக்கம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். செய்யா சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அறிவிச்சவர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியம் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். கீழ் பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திரு எஸ். ராமச்சந்திரன் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆரணி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ திருமதி ஜெயசுதா அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். செங்கம் சட்டமன்ற தொகுதியில் அவருடைய அப்பா 3 தடவை எம்எல்ஏ, அவர் கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். திரு டி.எஸ். வேலு அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் திருமதி பி. ராணி மகளிர் மாவட்டத்தால் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆக இந்த 5 பேருக்கும் 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளர் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். 2 வாக்களிப்பீர். அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற திரு சி. ஏழுமலை அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா இருக்கிற வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல நம்முடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் போலூர் சட்டமன்ற தொகுதியில் அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடார் திரு சி.ஆர். பாஸ்கரன் அவர்கள். அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா திமுக கட்சிக்காரருக்கு, அண்ணா திமுக வேட்பாளருக்கு 2 சின்னம். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னம், பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னம். ஆக நம்முடைய கூட்டணி கட்சியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் கழக வேட்பாளர்களுக்கும் வெற்றி பெற வேண்டுமாய் இருகர கூப்பி வேண்டி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் திருநெல்வேலியில் பேசிக்கிட்ட பொழுது சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்து மீட்டு புதிய விடியல ஆட்சி தந்தவர் நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தணும் என்று திரு ஸ்டாலின் பேசுறார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொல்வது உண்மைதான். எப்படின்னா, இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 2021 2026 வரை கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம். திமுக ஆட்சியில தமிழகத்தில் ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்திலே முதல் மாநிலம். பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் முதல் மாநிலம். சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில முதல் மாநிலம்.
கொள்ளையடிக்கும் குடும்பம் முதல் மாநிலம். இதாங்க முதல் மாநிலம். வேற என்ன சாதனை பண்ணாரு? கொள்ளையடிச்சுதான் சாதனை. நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை தலைகுனிய வைத்த முதல் சாதனை இதுதான். தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின், இதான் சாதனை. வெற்றி விளம்பரம், போட்டோ ஷூட், பொய் வாக்குறுதிகள், மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. கடுகளவு கூட சாதனை இல்லை இந்த ஆட்சியில. கடுகளவு கூட சாதனை இல்லை. மலையளவு சோதனை தான் தமிழகத்திலே உள்ளது. மலையளவு சோதனை தான் தமிழகத்திலே உள்ளது. இதுதான் மக்கள் படுகின்ற வேதனை இந்த ஆட்சியில. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.